நல்லா இருக்கு. படம் பார்க்குறதுக்கு நல்லபடியாக வந்திருக்கு. எல்லாரும் பார்க்கலாம். மெசேஜ் வந்து ஒரு கொஞ்சம் சஸ்பென்ஸாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி போயிட்டுருக்கு. மற்றபடி பார்க்கலாம். எப்படிங்க இதில் லவ் ஸ்டோரி அப்படின்னு இல்லை, ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி கொஞ்சம் பண்ணியிருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஒரு முறை பார்க்கலாம். ஆமாம், நல்லா இருக்கு. வெற்றிக்கு ஒரு ஒன்று கேட்டிங்கன்னா, வெற்றிக்கு ஒரு ஒன்று இது வரைக்கும் வெற்றி வந்து எடுக்கல. ஆனால் வெற்றிக்கு ஒருவன், அதாவது கோடியில் ஒருவன், 1001 படம் எடுத்திருக்காங்க. அதனால நாங்கள் வெற்றிக்கு ஒருவன் வச்சுருக்கிறோம். ஒருவன், வெற்றிக்கு ஒருவன். ஆமாம், எல்லாமே இருக்குது சார். காமெடி இருக்குது, வித் ஃபைட் இருக்குது, காதல் இருக்குது, எல்லாமே இருக்குது சார். மெசேஜ்னா இப்போ இன்ட்ரோல் வரைக்கும் தான் போயிருக்கு. இன்னும் கொஞ்சம் மெசேஜ்னா எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரி நம்ம தப்பான இடத்துக்கு போனால் தவறுகள்லாம் நடக்கும் அப்படின்றது அந்த மெசேஜ் கொடுத்துருக்காங்க சார். அருமையாக இருக்குது, நல்லா வந்திருக்கு. நன்றி. படம் நல்லா இருக்கு சார். வெற்றிக்கு ஒருவன் நல்லா இருக்கு. இயற்கை சீன்லாம் நல்லா இருக்கு. மலேசியாவில் நல்லா எடுத்திருக்காங்க, நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்ட் நல்லா மியூசிக் பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்ட் நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோ பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துருக்கோம். செகண்ட் ஹாஃப் பார்த்தா இன்னும் கொஞ்சம் தெரியும். இல்லை, எல்லாமே ஒரு த்ரில்லிங்காக போகுது. கொஞ்சம் மர்மமாகவே இருக்குது, நல்லா இருக்குது. பார்க்கணுன்னு ஒரு ஆவேசம் வருது, தோணும். காமெடியும் இருக்குது, ஒரு த்ரில்லிங்கும் இருக்குது, நல்லாவே இருக்குது. படம் நல்லா. ஓகே சார், படம் ரொம்ப நல்ல படம் சார். வெற்றிக்கு ஒருவன் நல்ல படம். அது இல்லாமல் நம்ம இயக்குனர் நல்லா நடிச்சிருக்காரு. பகவதி பாலா சொல்லவே தேவையில்லை. அவர் படங்கள் நிறையா படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அது இல்லாமல் கேமரா ஒர்க்கு நல்ல ஒர்க்கு. அது இல்லாமல் நம்மளுக்கு நண்பர் கேஜிஆர் சார் நடிச்சிருக்காரு. படம் வெற்றி படமாக அமையணும்னு எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். எல்லாருமே பாருங்கள், குடும்பத்தோடு போய் பாருங்கள். நல்ல கதை உள்ள படம் தான். நன்றி. மெசேஜ் இதுன்னா, உள்ளுக்குள்ளேயே சதித்திட்டு திட்டுறது தான் கதை. யார் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாமல் போயிட்டுருக்கு. இப்போ இடைவெளிக்கு தான் வந்து பேசிகிட்டு இருக்கோம். முழு படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு அதே சொல்லுங்கள். ரொம்ப நன்றி சார். ஃபுல்லாக மலேசியா தான் சார். அவர் மலேசியாவிலேருந்து ஒரு நிலத்தை விற்கிறதுக்காக வராரு. இங்கே வரும்போது என்ன நடக்குதுங்கிறது தான் சம்பவம். அவர் நிலத்தை விற்றாரா இல்லையாங்கிறது தான் அது சஸ்பென்ஸ். படம் நல்லா இருக்குது. சாங்கு காமெடியும் இருக்குது. இதில் நம்ம ரவி அண்ணா காமெடி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வைகாசி பிறந்தாச்சு படம் எடுத்தார். ரவி சார் நடிச்சிருக்காரு. அப்புறம் கொட்டாச்சி நடிச்சிருக்கா. அப்படி நல்லா காமெடியாக இருக்குது. அந்த வட காமெடி சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஓகே. வெற்றிக்கு ஒருவன் படம் அருமையான படம், நல்லா இருக்குங்க. ஒரு த்ரில்லர் படம் மாதிரி. நண்பர் பகவதி பாலா வந்து என்னோட நண்பருக்கு ஃப்ரெண்டு. நான் அவரோட படத்தை நிறைய பார்த்துருக்குறேன். இந்த படத்தில் ஒரு த்ரில்லர் காட்சி மாதிரி வச்சுருக்காரு. அதாவது என்ன சப்ஜெக்ட்னா, லவ் ஃபெயிலியர் ஆன ஒருத்தன் பொறாமையில் எல்லாம் செய்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் படம் நல்லா கேமரா அருமையாக பண்ணியிருக்காரு. இதில் ஒரு சின்ன கேரக்டர்லேயே என் நண்பர் பகவதி பாலா சார் நடிச்சிருக்காரு. படம் கண்டிப்பாக வெற்றி படம் ஆகும். கண்டிப்பாக வெற்றி படம் ஆகுங்க. ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி நல்லா இருக்குது படம். காமெடி கொட்டாச்சி அருமையாக பண்ணியிருக்காரு. படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். அருமையான படங்க, நல்லா பண்ணியிருக்காரு. அதில் ஆக்ட் பண்ணியிருக்க எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் படம் வந்து ஃபுல்லாக பார்க்கல. இது வந்து இன்டர்வல் டைமு. அந்த பாதி மூவிலேயே சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. சொல்கிற அளவுக்கு சூப்பராக இருக்குது. அதுதான் சார், இன்னும் ஃபுல்லாக பார்க்கல, பாதி தான் பார்த்துருக்கோம். அதுலேயே நல்லா இருக்கு. காமெடிலாம் ரொம்ப நல்லா இருக்கு, செம்மையாக இருக்குது. காமெடி எல்லாமே நல்லா இருக்குது. மியூசிக்கு எல்லாமே நல்லா இருக்குது. தேங்க்யூ சார். மூவி சூப்பராக இருக்குது. பாதிலேயே நல்லாவே இருக்குது. ஃபுல்லாக நல்லா தான் இருக்குது. அதெல்லாம் பார்க்கல, எதிர்பார்க்கவே இல்லை. மலேசியா லொக்கேஷன்லாம் நல்லா இருக்கு. மலேசியாவில் எடுத்திருக்காங்க. சாங்கு நல்லா இருக்குது. ஆமாம், இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிறந்த நாள். எங்கள் ஹஸ்பண்டு இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள். படங்கள் வெற்றி ஓடட்டும். வெற்றிக்கு ஒருவன் வெற்றிகரமாக ஓட என்னுடைய வாழ்த்துக்கள். வெற்றிக்கு ஒருவன் எப்போவுமே வெற்றி தான். அவர் பண்ணுற படம் எல்லாமே வெற்றி தான். பட் இந்த படம் இன்னும் நல்லா ஹைலைட்டாக சூப்பராக எடுத்திருக்காங்க. ஸ்கிரிப்ட் ரைட்டு, டைலாக்கு எல்லாமே நல்லா இருக்குது. த்ரில்லிங்காக போயிட்டுருக்கு. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நானும் நம்புகிறேன். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த படத்தை ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. மலேசியா தான் அவுட்டோர் ஷூட்டு செம்மையாக எடுத்திருக்காங்க. பேக்ரவுண்ட்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாமே
எந்த ஒரு குறையும் இல்லை, நல்லா இருக்கு, நீட்டாக இருக்கு, சூப்பராக இருக்கு. ஐ லைக் தட் மூவி. தேங்க்யூ. கண்ணன் சார் அவர் அருமையாக பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் அருமையாக சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் நடிச்சிருக்கிறவங்க எல்லாமே காமெடி ஆக்டர்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. வெற்றி கோபன்றது கடைசியில் வந்து யார் அதை வெல்றாங்கன்றது தான் அந்த படத்தோட கருத்து. கடைசியில் இது சீரியஸாக தான் போயிட்டுருக்கு. இன்னும் முடிவு தெரியல. இன்னும் பாதி கிளைமேக்ஸ் இருக்குது கடைசியில். அந்த கடைசி கிளைமேக்ஸ் தெரிஞ்சவங்க தான் தெரியும் என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க. நல்லா தான் இருக்குது படம். ஒரு காமெடியாகவும் போயிட்டு இருக்குது. கொஞ்சம் விறுவிறுப்பாக தான் போகுது படம். நல்லா இருக்குது. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து என்னுடைய படம் வெற்றிக்கு ஒருவன் படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிருக்குது. சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துக்கு வந்து தயாரிப்பாளர் வந்து கமலக்கண்ணன் சார், அவங்க தான் அந்த படம் தயாரிப்பாளர். எஸ்கே ஃபிலிம் சார்பாக அந்த படம் இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறோம். இது வந்து எனக்கு வந்து 16ஆவது படம். என்னோடய டைரக்ஷனில் என்னோடய படம் இது 16ஆவது படம். போன வருஷம் இதே நாளில் வந்து விடிஞ்சா எனக்கு கல்யாணம் ஒரு படம் ரிலீஸ் பண்ணேன். ஸோ நல்லா போச்சு. அதுமாதிரி இந்த படமும் ஆடியன்ஸு தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாம் காலிலேருந்து ஃபோன் வருது. நல்ல ரிசல்ட்டு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து ஒரு உண்மை கதையை தழுவி தான் எடுத்தேன். இந்த கதைனா இது மலேசியாவில் நடந்த ஒரு உண்மையான கதை. மலேசியாவில் வந்து ஒரு 70 வயசு ஒரு தாதா, பெரிய ரவுடி. அவருக்கு வந்து சென்னையில் நிறைய இடம் வாங்கி போட்டிருப்பார். இப்போ ஒரு காலத்தில் வந்து அவர் ஒரு 3 பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி சொத்தை வைக்கிறதுக்காக இங்கே சென்னை வருவார். சென்னையில் பினாமியாக இருக்கிறவங்க இவங்க சொத்தை விற்றுட்டா நம்ம இதாகிரும்னு சொல்லிட்டு ஒவ்வொருவராக பிளான் பண்ணி இவர் எப்படி வந்து இவர் காலி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு த்ரில்லரான கதை இது வந்து ஃபுல்லாக. அதேமாரி வந்து படம் ஃபுல்லாக வந்து ஒரு 60% மலேசியா, சிங்கப்பூர், சவுத் கொரியா 3 ஊரில் போட்டோம். ஏன்னா கதைக்கு தேவைப்படுச்ச அந்த இடங்கள்லாம். ஏன்னா அந்த உண்மை கதைனால அவங்க வாழ்ந்த இடங்கள்லாம் போய் நான் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஸோ மீதி ஒரு 40% சேலம், மேட்டூர், பர்கூர் இங்கே எடுத்தேன். படம் வந்து இது ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். டோனு டிஃப்ரெண்டான டோனாக பண்ணியிருப்போம். இந்த படத்தில் நானே கேமராமேன், நானே டேரக்டர்னால இது மலேசியாவில் வந்து ஒரு டோனும், அப்புறம் சிங்கப்பூர் அது ஒரு டோனு, அதுக்கப்புறம் சவுத் கொரியா அது டோன் பண்ணியிருப்பேன். தமிழ்நாட்டில் வந்து ஒரு ட்ரையான ஒரு பிளேஸை நான் ட்ரோ பண்ணியிருப்பேன். ஸோ கதைக்கு ஏற்றாப்புல ஒரு ட்ராவல் இருக்கும். இதில் வந்து முழுக்க ஒரு லைட்டிங் ஒரு கதைக்கு ஏற்றாப்புல தான் பண்ணியிருப்போம். சில இடத்துல வந்து நேச்சுரல் லைட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய இடத்துல மலேசியாலலாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லைட் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். தமிழ்நாட்டிலையும் மலேசியா, சவுத் கொரியா, சிங்கப்பூர் மட்டும் ஒரு வேறு டோனில் ஒரு ப்ளூ டோனில் ஒன்று பண்ணியிருப்போம். இது வந்து 4 சாங்ஸ் பிரமாதமாக இருக்கும். சாங்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜான் பீட்டர் அவங்க பண்ணாங்க. அதுமாதிரி ஃபைட்டு வந்து நித்யா பண்ணியிருந்தார், மிக பிரமா பண்ணியிருந்தார். இந்த படம் வந்து என்ன மெசேஜ், நான் ஆக்சுவலி இது த்ரில்லர் மூவியாக இருந்தாலும் நான் என்னோடய படம் எல்லா படமுமே நான் என்று ஒரு மெசேஜ் சொல்லுவேன், கண்டிப்பாக சொல்லுவேன். எல்லாருமே தெரியும். படத்தில் வந்து என் படத்தில் மேக்ஸிமம் ஆபாசம்லாம் இருக்காது, ரொம்ப வன்மையாக இருக்காது, ரொம்ப ஒரு ரத்தம் சார்ந்த ஒரு படமாக இருக்காது. எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், கலகலப்பாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். ஸோ அப்படி தான் எடுப்பேன். கமர்ஷியலாக தான் எடுப்பேன். அதில் வந்து ஒரு எல்லாமே இருக்கும். சாங்ஸ், அருமையான சாங்ஸ் இருக்கும், ஃபைட் இருக்கும், எல்லாமே இருக்கும். இந்த படத்தில் என்னென்னா, அதாவது மகாபாரத்தையும் ராமாயணத்தையும் நம்ம ஞாபகப்படுத்துது. ராமாயணம் என்ன சொல்ல வருது, மகாபாரதம் என்ன சொல்லுது, அது இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. அது வந்து மனிதராக என்றைக்கு நம்ம நேசிக்க தொடங்குறோமோ அப்போ தான் உண்மையான வாழ்க்கை நடக்கும் அப்படின்னு தான் அந்த கதையை சொல்லியிருக்கிறேன். அதாவது பெண்ணாசை, மண்ணாசை ரெண்டுமே வந்து இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் நிம்மதியாக இருக்க முடியாது. அவங்க ஒரு நல்ல ஒரு லைஃப் வாழ முடியாதுங்கிறது அந்த படத்தில் ஒரு கதை. இதில் வந்து புதுமுகங்களை வந்து ஜேகே விவேக் ஹீரோவாக நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன். மிக பிரமாதமாக நடிச்சிருக்காரு அவருக்கு. அதுமாதிரி என்னுடைய கோ ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதே பேர் வந்து மலேசியா, சிங்கப்பூர்லாம் வந்து அங்கே கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டமானு சொல்லியிருந்தாலும் எங்களுடைய ஹீரோஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். இந்த நேரத்தில் வந்து ஜேகே விவேக் சார் அவங்க இன்றைக்கி வரல. ஸோ அவங்க சேலத்தில் படம் பார்க்குறதுனால இங்கே வரல, சேலம் இருக்குது. ஸோ அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். இதுக்கு இந்த படம் முடிஞ்சதும் அடுத்த படம் வந்து சிவசம்பவம்னு ஒரு படம் பண்ணியிருக்கிறேன். அது வந்து அது ஒரு பெரிய மெசேஜ் உள்ள படம் தான் பண்ணியிருக்கிறேன். அது அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எனக்கு வந்து அது என்னை பொறுத்தளவில் பெரிய படமாக சின்ன படமான பார்க்குறது இல்லை. ஸோ படங்கள் வந்து வெற்றி தோல்வி நம்ம கையில் கிடையாது, அது வந்து ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது. நமக்கு படம் பிடிக்குதா, என்னோட ப்ரொடியூசர்ஸ் பிடிச்சிருக்குதா. ஸோ நான் இந்த படம் வந்து எனக்கு, என்னுடைய ஆர்டிஸ்ட்டுக்கு, அது இல்லாமல் இந்த பட தயாரிப்பாளர் கமலக்கண்ணன் சார் அவங்க எல்லாமே பிடிச்சிருந்தது. ஸோ நமக்கு எல்லாம் பிடிச்சிருக்குது. கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸ் பிடிக்கும் நம்பிக்கையில் வந்து இந்த படத்தை இறக்கணும். ஸோ அதேமாதிரி நீங்கள் ஆடியன்ஸ் எல்லா பக்கமும் இருந்து நல்ல ரிசல்ட் காலில் இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தொடர்ந்து என்னோடய படங்களுக்கு தேட்டர் தருகின்ற முதலாளிகளுக்கு, மேனேஜர்ஸ்க்கு, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு, ஸோ எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அதுமாதிரி தேட்டரில் வந்து படம் பார்க்குறேன் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த படம். அது எப்போதுமே டிசம்பரில் கிட்டத்தட்ட 2013 என்னோடய மொதல் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் டிசம்பரில் ஏதாவது கண்டிப்பாக ஒரு படம் ரிலீஸ் பண்ணிடுவேன். அது அன்றைக்கி வந்து தலைவரோட பிறந்தநாள். நான் வந்து ரொம்ப ரஜினி ரசிகர்னால தலைவரோட பிறந்தநாள். ஸோ இந்த படத்தை எப்படியாவது இந்த தேட்டரில் கொண்டு வரணும் ரொம்ப போராடணும். ஸோ அதுமாரி கொண்டு வந்துட்டோம். ஸோ டிசம்பர் போன வருஷம் 13ஆம் தேதி விடிஞ்சான் கல்யாணம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதில் நல்லா போச்சு. ஸோ இப்படியே வருஷத்துக்கு 2 படம் என்னால் முடிஞ்ச அளவு. அதுக்கு வந்து காரணம் என்னென்னா என்னுடைய நண்பர்கள் தான், சுற்றி இருக்க நண்பர்கள் தான். இவ்வளோ படம் வந்து நான் வந்து சின்ன பட்ஜெட்டில் பண்ணாலும் எனக்கு ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணி படம் ரிலீஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற இவங்க என்னை சுற்றி இருக்கிற எல்லா நண்பர்கள் தான். நண்பர்கள் இல்லாமல் என்னால் வர முடியாது. ஸோ அதனால் வந்து
இவ்வளோ ஒரு வருஷத்துல 2 படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு முழுக்க முழுக்க நண்பர்கள் தான் மெயின் காரணம். ஏன்னா நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. சின்ன பட்ஜெட் எடுப்போம், சின்ன ஒரு கதையை மட்டும் ரெடி பண்ணிட்டு அந்த கதையை வந்து எதுக்கு மாற்றாமல் ஸோ நல்லா பண்ணிகிட்ருக்குறோம். இந்த படம் வந்து உங்கள் சார்பாக அதுமாரி மீடியா ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். எனக்கு எல்லா மீடியாவுமே என்னுடைய படங்களுக்கு நல்ல, அதாவது இன்றைக்கி வந்து பேமெண்ட் அதிகம் பெரிய கம்பெனினா நல்ல அமௌண்ட் வச்சு நிறைய செலவு பண்ணுவாங்க. அப்படி கிடையாது. எனக்கு மீடியா வந்து எனக்கு நண்பர்களாக இருக்கிறதுனால எல்லாருமே ஸோ எனக்கு நல்லா ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ப்ரொமோஷனால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு எனக்கு தேட்டரும் கிடைக்குது, இந்த அளவுக்கு நான் படமும் பார்க்குறேன். சரி, இந்த அளவு வந்து என் படம் வெற்றி அடையுது. இந்த படம் வந்து எனக்கு வந்து தொடர்ந்து என் படம் எல்லாமே ஏன்னா வணிக ரீதியான வெற்றி தான். எனக்கு மக்கள்கிட்ட பேசப்படுறது இல்லையோ ஸோ வணிக ரீதியான படம் எல்லாமே வெற்றி அடைஞ்சிருக்கு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தடுத்து படங்கள் பண்ணுறதுக்கும் ஊக்கமாக இருக்குது. என்னோடய படம் எப்போதுமே ஒரு ரத்தம் சம்மந்தப்பட்டதோ ஒரு ஆபா சம்மந்தப்பட்டோ இருக்காது. முழுக்க முழுக்க நல்ல கதையாகவும் நல்ல ஒரு மெசேஜ் தான் கொடுப்பேன். ஸோ தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ உங்கள் அனைவருக்கும் இது சார்பாக வந்து என் படம் பார்க்குற அனைவருக்கும் இன்றைக்கி வந்து என்னோடய படங்களை பார்த்துட்டு நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்துட்டு ஓடிடியில் பார்த்துட்டு அப்புறம் செகண்ட் ரிலீஸ் ஆக தேட்டரில் பார்த்துட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப வந்து நமக்கு கஷ்டங்கள் நிறையா இருக்கும். அது வந்து இவங்க வந்து சொல்லும் போது படம் பார்த்து இந்த சீன் நல்லா இருக்குது, அந்த சீன் நல்லா இருக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த படம் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தோம். ஏன்னா அது ஒவ்வொரு ஊர் ட்ராவல் பண்ணும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். மலேசியாலாம் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் படம் பார்த்துட்டு ஒவ்வொருத்தர் சொல்லும் போது சார் மலேசியாவில் அந்த சீன் சூப்பராக இருக்குது சார், இந்த சீன் சூப்பராக இருக்குது சார் சொல்லும் போது அவ்வளோ ஹேப்பியாக இருக்குது. எங்களுக்கு பட்ட காயங்கள் எல்லாமே இதில் மறைஞ்சு போகுது. ஸோ ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. சரி, இதை வந்து சொல்ல வேணாம்னு தான் சொல்கிறேன். எனக்கு வந்து என்னுடைய வீரவம்ச படம் நான் பண்ணேன். இப்போ அப்போ அந்த ப்ரொடியூசர் வந்து எனக்கு வந்து விஜய் ஆண்டனியோட கூப்பிட்டு போய் கதை சொல்ல சொன்னாங்க. அப்போ நான் வந்து சார்ட்ட சொன்னேன். அவர் என்னாரு, சரி எப்போ ஆரம்பிங்களா? நான் சொன்னேன், சார் புதுமுக வச்சு 4 படம் போயிட்டு இருக்குது, எனக்கு ஒரு வருஷம் டைம் வேணும் அப்படி கேட்டேன். அவர் சிரிச்சு சொன்னார், இதை தான் வர வைக்கிறேன், முதல்ல வந்து சின்ன படங்கள் வச்சு ஜெயிச்சுட்டு வாங்க, நம்ம இப்போ பெரிய ஆளை வச்சு எப்போனாலும் பண்ணிடலாம், சின்ன படங்களில் சின்ன ஆளை வச்சு பண்ணுறது சாத்தியம் கிடையாது, பண்ணுறேங்கண்ணா. ஸோ எனக்கு 2 பெரிய பெரிய ஹீரோஸ் டேட் வந்துச்சு. நான் அவங்கள பேசினேன். ஆனால் வந்து நான் கமிட் பண்ணிடுறேன். 3-4 படம் டக்குனு கமிட் பண்ணும்போது என்னை நம்பி வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து பணம் போடுறதுனால பெரிய படம் கமிட் பண்ணிட்டேன்னா இது முடியாது. ஸோ நம்முடைய இது வந்து நம்ம கருத்து மக்கள்கிட்ட போகணும். ஒரு 5 லட்ச ரூபா போகிறதுலேயே ஒரு 50,000 ரூபா போகணும்னு நம்பிக்கையில் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ பெரிய ஹீரோ வச்சு நான் வந்து இன்னும் எதுவுமே ஐடியா பண்ணல. பட் கதை இருக்குது, நிறைய புதுமுகங்கள் அறிமுகப்படுத்த நினைக்கிறேன். இன்றைக்கி 16 படம் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறேன். 16 படத்தையும் 16 புதுமுகங்கள் ஹீரோ தான் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அவங்க வந்து பெரிய பெரிய படங்களில் செகண்ட் ஹீரோ 2வது ஹீரோ அப்படிலாம் பண்ணுறாங்க. சந்தோஷம். அதுமாதிரி நிறைய, அதாவது ஹீரோ ஹீரோயின் மட்டும் தான் புதுசாக இருப்பாங்க. மற்ற கேமரா ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து ஆர்டிஸ்டாக தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் என் படத்தில் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நடிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் என்னுடைய இது. தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ.